திருமணம் லேட்டுன்னா ரெண்டே விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று திருமணம் தேடி போகணுன்னுவாங்க. இல்லை ராகு கேதுன்னாவே ராகுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும், கேதுக்கும் ஒரு அர்ச்சனை. நம்ம ஜாதகத்தில் வந்து விதி மதி கதின்னு 3 இருக்கு. அதாவது லக்கணம் வந்து விதி, மதினா சந்திரன், கதினா சூரியன். நாம என்னத்தான் கரெக்டாக இருந்தாலும் அந்த விதி மதி கதி நமக்கு விதி இவ்வளோதான்ட்டு முடிவு பண்ணிட்டா அது ஒன்றுமே முடியாது. நீங்கள் என்னதான் சரி சார், அவரோட விதிப்படி அவரோட கர்மாப்படி அவருக்கு செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகணும், செகண்ட் மேரேஜ் தான் பண்ணி ஆகணும். செவ்வாய் வந்து உண்மையிலே தோஷம் கிடையாது. ஒரு ஏமாத்துறன்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டா அது யாராலையும் திருத்த முடியாது. நாமளா திருத்திக்கலாம். யாரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் ஆனந்த் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து இந்த குடும்ப நல கோர்ட் இருக்குல்ல, கோர்ட்டில் வந்து அதிகமாக போய் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள 2K கிட்ஸ் பீட் பண்ணுற மாதிரி 90s கிட்ஸ் தான் போய் நிற்கிறாங்க. ஆமாம், விவாகரத்து கேட்டு நிற்கிறது அதிகமாக இருக்கிறது வந்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து 90s kids. சபிக்கப்பட்டவர்கள் தான் 90s கிட்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட நான் உங்களை கேட்டேன், அது வந்து நீங்கள் வர சொல்கிறது தோஷங்கிறது வந்து சந்தோஷம் கூட தோஷம்ட்டீங்க. நிறைய தோஷங்கள் சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த தோஷத்துக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா? அந்த நிவர்த்தி பண்ணா சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ திருமணம் லேட்டுன்னா ரெண்டே விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று திருமணம் தேடி போகணுன்னுவாங்க, இல்லை கல்யாண பெருமாள் கோயில் போவாங்க அப்படின்வாங்க. இதே லக்கணத்தில் ராகு கேது உட்காந்துச்சுன்னா காலஹஸ்தி போகணுவாங்க. இவங்க காலஹஸ்தி மட்டும் ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு ஒரு ராகு கேது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக அது தப்பு. ராகு கேதுன்னாவே ராகுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும், கேதுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும். சேர்த்து பண்ணக்கூடாது. இல்லை பண்ணணும். இப்போ இந்த வீக் வந்து இந்த சண்டே வந்து நீங்கள் காலஹஸ்தி போறீங்கன்னா அது கேதோட கோவில், கேது பகவானோட கோயில். ஆனால் இதே ராகுக்கு சதுரகிரியில் ஒரு கோயில் இருக்கு. அப்போ நீங்கள் சதுரகிரிக்கும் போகணும், காலஹஸ்திக்கும் போகணும். ஆனால் அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து யாரும் வந்து சதுரகிரிக்கு போக மாட்டாங்க. ஆனால் காலஹஸ்தி மட்டும் போயிட்டு வழிபட்டு வந்துட்டுவாங்க. கல்யாணத்துக்கு வந்து நடக்கணும். ராகு கேது தோஷம் கழிச்சுட்டாங்க. ராகு கேது தோஷம் கழிச்சு அப்படி கல்யாணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நடந்திருக்காரு. எனக்கு கண்டிப்பா நடந்திருக்காரு. இன்னொரு விஷயம் டவுட் இருக்கு சார். இப்போ ஒருத்தவங்களோட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விதின்னு சொல்லுவாங்க. அந்த விதியில் வந்து அவங்க ஜாதகப்படி அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க. திருமணம் அந்த வயசில் நடக்கும்னா அது நடந்தே தீரும். இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறதுனால அதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? நம்ம ஜாதகத்தில் வந்து விதி மதி கதின்னு 3 இருக்கு. அதாவது லக்கணம் வந்து விதி, மதினா சந்திரன், கதினா சூரியன். இந்த விதி மதி கதின்ற 3த்தையும் சனி பகவான் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அப்பா வந்து அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கி தராருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வண்டி டிவிஎஸ் பிடிஎஸ் சைக்கிளோ ஏதோ ஒரு சத்தியம் மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து கதி. நமக்கு வாய்ச்ச கதி இவ்வளோதான். அப்பா வாங்கி கொடுத்தது மோட்டர் சைக்கிள். இல்லை அப்பாவால் வாங்கி தர முடியல, நமக்கு வந்து நாமளே வாங்கினது ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து கதி. ஆனால் மதின்றது அறிவு, சந்திரன். அந்த பைக்கையும் அந்த சைக்கிளையும் நீங்கள் ரோட்டில் ஓட்டணும்னு ஒரு அறிவு வேணும்ல. அது எப்படி பெடல் மெரிக்கணும், அது எங்கே பல் அடிக்கணும், எங்கே பிரேக் பிடிக்கணும், எங்கே ஸ்பீடு போகணும், எங்கே ஸ்லோ பண்ணணுன்றது மதி வேணும் இல்லையா? நீங்கள் கரெக்டாக போவீங்க, உங்களோட மதி கரெக்டாக தான் போகும். ஆனால் எதிர்க்க எவனோ ஒருத்தன் வருவான், தட்டி தூக்கிட்டு போயிடுவான். அப்போ விதி எங்கள் வேலை செய்யும். நாம் என்னத்தான் கரெக்டாக இருந்தாலும் அந்த விதி மதி கதி நமக்கு விதி இவ்வளோதான்ட்டு முடிவு பண்ணிட்டா அது ஒன்றுமே முடியாது. நீங்கள் என்ன தான் சரி சார், கடைசி வரைக்கும் நம்ம என்னத்தான் நம்ம ஐக்குக்க கூட இருக்கலாம், நம்ம கோட்டீஸ்வரன் கூட இருக்கலாம், இறந்த பிறகு என்ன சொல்லுவோம், கடைசியாக முடிப்போம் பணம் தான் சொல்லுவோம், பணம்னு சொல்லுவோம். அப்படியும் பிடிச்சி போனால் சரி விடுங்க, அவரோட விதி முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆறுதலுக்கு இதை தான் நம்ம சொல்ல முடியும். விடுங்க, அவர் விதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுமா தவிர அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம விதியை மாற்றுறதுக்கு பரிகாரத்தினால முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஜோதிடர்களுமே அந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் இல்லை சார். அவங்க பரிகாரம் சொல்றது வந்து கரெக்டான பரிகாரம் சொல்லணும் சார். அதாவது மாற்றலாம், விதியை மாற்ற முடியும். பரிகாரத்து மூலயமா விதியை வந்து விதினால வரக்கூடிய அந்த நன்மை தீமையை வந்து மாற்ற முடியும். ஜோதிடம் அதுதானே சார். அப்போ எதுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டாக்டர் சார், நான் பேஷண்ட்டு, நம்ம கிட்ட ஒரு நோய்க்கு வரேன், எனக்கு வைரஸ் ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆக்சுவலாக விதியை தெரிஞ்சுக்கிறது ஜோதிடமா, விதியை வந்து மாற்றுறது ஜோதிடமா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அதுதான் டாக்டர் சொன்னாங்க இல்லையா? இப்போ எனக்கு ஃபீவர் வந்துடுச்சுன்னு வச்சு, இப்போ நான் வந்துடுச்சு, நீங்கள் டாக்டர் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு வைரஸ் ஃபீவருங்க அவ்வளோதான், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா எனக்கு வைரஸ் ஃபீவர் சரியாயிடுமா? அது எப்படி?
அப்போ அதுக்கு உண்டான மாத்திரை கொடுக்கணும், அதுக்கு உண்டான இல்லை ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. கொடுத்தா தானே அப்போ எனக்கு அந்த உடல்நிலை கரெக்டாக சரியாகும். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா. எனக்கு ஜுரம்னு மட்டும் சொல்றதுக்கு நீங்க யாரு? அது எனக்கே தெரியுது இல்லையா? நான் ஜுரம்னு சொல்லி தானே உங்ககிட்ட வந்தேன். கட்டாயமா. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே சரியாகும். அப்போ பரிகாரம்னு வந்தா தான் அப்போ நீ ஜோதிடம் இல்லையா? அப்போ அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ அதுக்கு இப்போ என்னால முடியலன்னும் போது தான் நான் உங்ககிட்ட வரேன். அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா? சொல்யூஷன் நிச்சயமா. கொடுக்கலாம் அப்போ எப்படி அது? சார் சில பேர் சொல்லலாம் சார் அது பரிகாரம்லாம் இல்ல. இப்ப அந்த ஆக்சுவலி வந்து எப்படின்னா, ஒரு உடம்பு முடியலன்னு வர டாக்டர்ட்ட போய் பார்க்குறதும், இப்ப நம்ம நம்ம வந்து ஜாதக ரீதியா நெறைய பிரச்சனைகள சந்திச்சு ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறதும், அவங்க 2 பேருமே ஒண்ணு தான். ஆமா சார். ஜோதிடர் வந்து ஒரு டாக்டரு, ஆம். டாக்டர் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. எல்லாமே ஒரு கன்சல்டிங் தான் சார். ம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இப்ப நீங்க வந்து என்கிட்ட வரீங்க. உங்க ஜோதிடத்த குடுத்து, "நீ தான் பெரிய ஜோதிடத்த பார்த்து சொல்லு பார்ப்போம்." ம். அப்படின்னா அது வீண் விவாதம். சார் எனக்கு இந்த பிரச்சனையிலருந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? எனக்கு திருமணம் ஆகல. ஓகே. இல்ல நான் அந்த பிசினஸ் பண்ண போறேன். ஓகே. நீங்க என்னன்னு சொன்னா தான், அதுக்கு உண்டான சொல்யூஷன தேடி குடுக்க முடியும். நீங்க வீண் வம்புக்கு வந்துட்டு, இத பார்த்து சொல்ல நான் எதுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னா, சொல்லலாம். இல்ல அதான் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் பிறக்கும்போது கோள்களோட அதாவது கிரகங்களோட கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கிரகங்கள் எந்த நிலையில இருக்கும்போது அவர் பொறந்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் அவரோட வாழ்க்கை, அவரோட அமையும். விதிங்கிறது அமையும். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பரிகாரம் பண்றதுனால அத மாத்த முடியுமா? அத மாத்த முடியாதுல்ல. சார் விதிய மாத்த முடியாது சார். ம். ஆனா அதுக்கு உண்டான சொல்யூஷன் குடுத்து ட்ராக்க பா மாத்தி விடலாம். பாதிப்ப மட்டும் மாத்தி மாத்தலாம். விடலாம். பாதிப்பு பெருசா வராம மாத்தலான்றீங்க. ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க இங்க இருந்து இப்ப நீங்க எமர்ஜென்சியா பீச்சுக்கு போறீங்க சார். நீங்க என்ன இப்ப நான் சொல்லலாம். சார் அங்க வடபழனி போற இடத்துல வந்து டிராஃபிக். அந்த அந்த வழியா போவாதீங்க. ஆலப்பாக்கம் உள்ள புகுந்து இப்படி மெயின் ரோடு போயிருங்க. இதுதான் சார் ட்ராக். அவ்வளோதான். அந்த ட்ராக்க மாத்தி விடுறது தான். ஆனா நீங்க போறது பீச்சுக்கு தான். இப்படியே போனா லேட்டா போவீங்க. இப்படி போகும்போது கொஞ்சம் போக வேண்டிய இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் போவீங்க. கண்டிப்பா. அவ்வளோதான். அது மாரி இவ்வளோதான் விஷயம். அது மாரி திருமண தடையோட இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அதாவது பரிகாரம் மூலமா அத வந்து நிவர்த்தி பண்ணிட்டா அவங்களுக்கு திருமணம் நடந்துரும். ஆமா சார். இப்போ ஒண்ணும் இல்ல சார். அவரோட விதிப்படி, அவரோட கர்மாப்படி அவருக்கு செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகணும். செகண்ட் மேரேஜ் தான் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே எப்படி செகண்ட் மேரேஜ் பண்றது? ஆனா அவரோட விதி அப்படித்தான். ஆனா இதையே அவங்க வந்து ஃபாலோ பண்ணி பொண்ணு பார்த்து 40 வயசு வரையும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா அவருக்கு எழுதப்பட்டது என்னவோ செகண்ட் மேரேஜ் தான். ஆனா அதுதான் நடக்கும். இப்ப ஒரு பரிகாரம் கூட சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா ஒருத்தருக்கு வந்து 2வது கல்யாணம் 2வது தடவ தாலி கட்டுறது மட்டும் தான் நிலைக்கும் அப்டின்னா, வாழ மரத்துக்கு தாலி கட்டி, வாழ மரத்த வெட்டிட்டு சார் அது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பரிகாரமான்னு கேட்கிறேன். இல்ல. அது வந்து கிராம சைடுல இப்பவும் இருக்கு சார் அது. ஏன்னா அது செவ்வாய் தோஷத்துக்காக செய்யறது. செவ்வாய் வந்து உண்மையிலே தோஷம் கிடையாது. ஒண்ணும் இல்ல சார். செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தா தான் அவனுக்கு நிலம் கிடைக்கும். தைரியம் சார். இன்னைக்கு மிலிட்டரியில போறவனுக்கெல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மிலிட்டரிக்கு போ முடியும். போலீஸ்காரன் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மிலிட்டரிக்கு போ முடியும். போலீஸ் ஆக முடியும். அதே போல ஸ்டண்டிங் யூனிட்ல இருக்கிற சினிமால இருக்கிறவனுக்கெல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஸ்டண்ட் இதுல போ முடியும். போ முடியும். ஆனா செவ்வாய் வந்து ஸ்ட்ரென்த். ம். அப்போ செவ்வாய் வந்து அப்ப எப்படி தோஷமாகும்? செவ்வாய் சரி. வந்து வலுவான கிரகம் தானே சார். அது கண்டிப்பா. எப்படி நம்ம தோஷமா கன்வே பண்றோம்னு எனக்கு இதுவரை இந்த ஜோதிடத்துல எனக்கும் புரியல அது. ம். ஆனா செவ்வாய் தோஷமே கிடையாது. ம். ம். அது நல்லா இருந்துட்டா அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் சார். 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம்ன்னுறாங்க. ம். ஆனா ஆக்சுவலா அது தோஷத்த குடுக்காது. ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணும். எது கொடுத்தாலும் கொஞ்சம் டிலேவா குடுக்கும். அவ்வளவுதான். ம். லேட்டா பண்ணுமா தவிர, ஆனா பண்ணாம இருக்காது. பண்ணாம இருக்காது. கண்டிப்பா பண்ணும். செவ்வாய் உனக்கு நல்ல பொசிஷன்ல உட்காந்துட்டாரு. அவரோட ஆட்சி வீட்லயோ, உச்ச வீட்லயோ உட்காந்துட்டாரு. அவரு அப்படின்னுட்டாவே, உங்களுக்கு பொருளாதாரத்த தூக்கி விடும். நிலபலங்கள வாங்கி தரும். சொத்து சுகத்த குடுக்கும். அப்புறம் எப்படி உங்களுக்கு தோஷமா இருக்கும்? இது எல்லாமே கால்குலேஷன் பண்றது தசாபுத்தி. அந்த தசாபுத்தி வரும்போது தான் அத டிஸ்டர்ப் பண்ணும் உங்கள. இப்ப 7ல செவ்வாய் உட்காந்துட்டாரு சார். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த 7ஆம் பாவத்துக்கு உண்டான தசாபுத்தி செவ்வாய் தசையா வரும்போது தான் உங்களுக்கு ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணும். அதுவரைக்கும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த செவ்வாய் தசை முடிச்சிட்ட பிறகு நீங்க கல்யாணம் பண்ணா, உங்களுக்கு அது செவ்வாய் உங்களுக்கு சம்மந்தமே வராது. உங்கள டிஸ்டர்பே பண்ணாது. நீங்க அந்த பாதைய கடந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பாதைக்கு போறது கிடையாது. அது என்ன பண்ண போகுது உங்கள? கண்டிப்பா. ஒண்ணும் நிச்சயமா. பண்ண முடியாது. இப்ப இந்த இந்த வாழ செவ்வாய் மரத்து தாலி கட்டுறது, இதெல்லாம் வந்து ஃபேக். அதாவது அதாவது அப்பாவி மக்கள ஏமாத்துறது. இப்போ ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு தோசை சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கயேன், நீங்க தூங்க முடியாது. என்னடா இவன் வந்தான், இவன பேட்டி எடுத்தா நம்மகிட்ட நமக்கே தோசை சொல்லிட்டு போயிட்டான். இவன புடி. அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஏமாத்தணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டா, அது யாராலயும் திருத்த முடியாது. நாமளா திருந்திக்கணும். ஓகேங்களா? அதேபோல ஜாதகம் வந்து ஒரு கன்சல்டிங்கா வச்சுக்கணும் அவ்வளோதான். ஒரு ஆலோசனை போயிட்டு சார் எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இது மாரி தான் பார்க்கணும். ஆனா அதிலேயே நம்ம டீப்பா போனோம்போது தான் எங்கள மாரி ஆள்லாம் ஒரு என்ன ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றது? ஒரு கிடைக்கும். ஆலோசனையா மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் அவ்வளோதான். தீர்வுன்னு பார்க்கக்கூடாது. அப்படிதானே? ஆமா. இல்ல. ம். ஆலோசனை ஆலோசனைன்னு வந்துட்டாவே அதுக்கு தீர்வு குடுக்கணும் இல்லையா? இப்போ முடியும் முடியாதுன்னு ஒரு 2 காரியம் இருக்கு இல்லையா? ம். ம். ஒண்ணும் இல்ல சார். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். இப்ப என்ன கேட்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு நான் என்ன சொல்லணும்?
சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எனக்கு என்ன காடை, கௌதாரி, கொக்கு, எறா, மீனு, சொறா, புறா எல்லாத்தையும் சாப்பிட்டேன். உண்மையிலே கஞ்சி தான் குடிச்சிட்டு வந்திருப்பேன். ம். ஆனா, இதையெல்லாம் பில்டப் பண்ணி சொல்றது. ஆனா இன்னொருத்தருக்கு இது வந்து இவரு யாருன்னா, இது வந்து ராகோட கேரக்டர்னே வச்சுக்கங்களேன். அவர் லக்னத்துல இருந்தாருன்னு வச்சுக்கங்க. அதே 7ஆம் பாவத்துல கேது உட்கார்ந்திருப்பாரு. அவர கேட்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்களேன். ம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சாப்பிடணும். ஆனா பசிக்கல. இது பதிலா? சாப்பிடணும், ஆனா பசிக்கல. பசிக்கல. இது பதிலா? என்னன்னா என்னன்னா ஆக்சுவலி வந்து அந்த பதில் என்னன்னா, இல்ல. ம். சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அ அத வந்து நீ எனக்கு குடுன்னு சொல்லி டைரக்ட்டா கேட்காம, பசிக்கலங்கிற மாரி ஒரு மழுப்பி பதில் சொல்றது. அதானே? அவ்வளவுதான். இதுதான். ம். இதுதான் ஜோசியம். ம். அதாவது பெ 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 என்னது இது இது பிளவரமோ, பில்டப் பண்றோமோ ம். வடிவேல் சொல்லுவாரே, நடத்துறா சுனப்பானா அப்படின்ற மாரி நடத்திட்டு போக வேண்டியது தான். அவ்வளவுதான். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டு ஜோசியர் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் தான் நம்ம ஜோசியர் அதாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு ஜோதிடம் கல்யாணம் போயி பண்ணணும். நம்மளோட கட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட, அ அந்த மாரி போய் பார்க்க போறவங்கள விட, பார்க்குறாங்கல்ல, ஆமா. ஜோதிடர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதுதான் சொல்றேன். ம். இப்ப எங்கள மாரி ஆளுங்க நெறைய ஆயிட்டாங்க. இப்ப எங்கள மாரி ஆளுங்க நெறைய இப்ப உட்கார்ந்து பேசுவேன். வீட்ல இருந்து ஜோசியம் கத்துக்கிறாங்க. ஆ. இப்போ இந்த கிரகம் இங்க இருந்தா இந்த ஃபால்ட் பழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தீர்மானத்தை ஏத்துக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல சார். இப்போ உங்களுக்கு 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்குன்னா, அந்த 7ஆம் பாவத்தோட அதிபதி யார்? அவர் எங்க போய் உட்கார்ந்திருக்கிறார்? அதுக்கு உண்டான கோயில் ஸ்தலம் எதுவோ அத பார்த்து நம்ம கரெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. இப்ப திருமணம் நடக்காமலாம் இருக்காது. இப்ப இந்த 90ஸ் கிட்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த மாரியான தோஷங்களுக்கு வந்து நிவர்த்திகள் இருக்கு. அத பண்ணா கண்டிப்பா திருமணம்ங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். நடக்கும்.